பாஜக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் மும்மொழி கொள்கைங்கிறது அவசியம் அப்படின்றாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாங்க நாம் அப்பயே 1967 இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பேரறிஞர் அண்ணாவே என்ன பண்ணார், இருமொழி கொள்கை தான் என்று சட்டமாகவே இயற்றப்பட்டது. கல்லூரிகளில் எல்லா பள்ளிகளிலேயும் இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார். அந்த இருமொழி கொள்கை தான் இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றது. அந்த இருமொழி கொள்கை படித்தாலேயே போதும். அதுக்கு தான் அண்ணா ஒரு உதாரணத்தையே சொன்னார். நான் அடிக்கடி பல நிகழ்வுகளில் சொன்னது உண்டு. அண்ணா ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒரு வீட்டுக்கு போயிருந்தான், பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தான். பக்கத்து வீட்டில் போயிருக்கும்போது அங்கே செவுத்தில் ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தது. இந்த ஓட்டை எதுக்குப்பா அப்படின்னு கேட்டான். இந்த பூனை போகிறதுக்காக இருக்கிற ஓட்டை அப்படின்னு சொன்னான் அந்த வீட்டுக்காரன். பூனை போகிறதுக்கு போய் செவுத்தில் ஏன்பா ஓட்டை போட்ட அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் அடுத்த வாரம் அங்கே அதே வீட்டுக்கு போகிறான். போகும்போது அந்த ஓட்டைக்கு பக்கத்தில், இது அண்ணா சொன்ன உதாரணம், அண்ணா சொன்ன எடுத்துக்காட்டு, அந்த எங்களுக்கு பொன்முடி தான் சொல்கிறாரு. அந்த பெரிய ஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தது. இந்த சின்ன ஓட்டை, என்னப்பா பெரிய ஓட்டை இருந்து இப்போ வந்தால் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கிய அப்படின்னு கேட்டான் அவன். அந்த வீட்டுக்காரன் சொன்னானா, அது பூனை போகிற ஓட்டை, இது பூனை குட்டி போகிற ஓட்டை அப்படின்னானா. அப்போ தான் கேட்டாரான், ஏன் பூனை போகிற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா, அதுக்குன்னு எவனா ஒரு தனி ஓட்டை போடுவானா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் தெரிந்திருக்கிற பொழுது இந்த சின்ன ஓட்டை இந்தியெலாம் நமக்கு தேவையில்லை, ஆங்கிலம் தெரிந்தால் போதும் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே உதாரணத்தை தான் இன்றும் பல பேர் பின்பற்றி தமிழகத்திலே இன்று கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த தமிழினுடைய வளர்ச்சி தான். இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது.